பெண்கள் வெளில வந்து எல்லா வேலையும் துணிச்சலாக பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அவங்க வந்து ஜொலிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. நேற்று கூட பார்த்தேன், ஒரு பெரிய பேஸ்கெட் வச்சுட்டு ஒரு லேடி வந்து நைட் 10 வந்து எது டெலிவரிக்காக போயிட்டுருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஜேர்னி என்ன, அவங்க லைஃப்பில் அவங்க அனுபவிச்ச பெயின் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. பெண்கள் வெளில வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அவங்க கொடுத்த ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இந்த பேச்சு வருது. நான் சமீபத்தில் ஒரு மீடியாவில் பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு மனோதத்துவ டாக்டரே இதை வந்து அவங்களும் லேடி தான், அவங்க இதை வந்து ஒத்துக்கிறாங்க. ஆமாம், பெண்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கொடுத்த ஃப்ரீடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம்ங்கிறது வந்து நம்மளோட பர்த் ரைட்டு தானே. நம்மளும் ஒரு ஜெண்டர், ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஃப்ரீடம் வந்து ஒரு பர்த் ரைட்டு தானே. அது யாருக்கு கொடுக்குறது? அது நமக்கு யாரும் கொடுக்க வேணாமே, அது நம்மளோட பர்த் ரைட்டு தானே. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன, எல்லா பெண்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை. சிலர் இருக்கலாம், எங்கேயாவது நடக்கலாம், அது நடக்கலாம். ஆனால் எல்லாருமே அதை வந்து பொதுவான கருத்தை வந்து எல்லாருமே அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிறது தப்பு. ஏன்னா யாரோட ஜேர்னியும் நமக்கு தெரியாது. வெளியில் வந்தாலும் அவங்க வீட்டில் அவங்களுக்கு என்னென்னலாம் பேர் வச்சுருக்காங்க, வீட்டில் அவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது ஆண்களாலேயும் நடக்கலாம், பெண்களாலேயும் நடக்கலாம். அது ஓகே. ரெண்டு பேராலையும் 2 பேருக்கும் வந்து ஏற்படலாம். ஆனாலும் வந்து அவங்க பின்னாடி என்ன பெயின் இருக்குது, எவ்வளோ கஷ்டத்துக்காக அவங்க வேலைக்கு வராங்க அப்படிங்கிறது தெரியாமலே வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஒரு ஓவராக பண்ணுறாங்க அப்படிலாம். ஸோ பேசுகிறத வந்து பெண்களே பேசுகிறத கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூ.